ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த சாயப்பா எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா? அதாவது, என் வாழ்க்கையில் எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்காக ஆதரவு செலுத்தவும் அன்பு செலுத்தவும் வழிகாட்டவும் ஒருத்தவரே இல்லைன்னு புலம்பினாயல்லவா? அதனால்தான் உன் புலம்பல்களுக்கு முடிவு கட்டவும் உன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் நாளைக்கு இந்த நபரை உன் வாழ்க்கையில் நான் அனுப்பி வச்சிருக்கேன். அவர் மூலமாக நீ எதிர்பார்த்த அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன் உடம்பும் மனசும் ஒன்றாக ஒத்துழைக்கும் போதுதான் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிட்டு தலை நிமிர்ந்து வெற்றிகரமாக வாழ முடியும். அதனால் உன்னை நோக்கி யார் வந்தாலும் அவர்களை அவமதிக்காமல் அலட்சியப்படுத்தாமல் மனிதனை மனிதனாக மதிக்க பழகு. உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்திக்கிட்டு உன் செயல்களை நீ சரியாக செய்யும்போது நல்ல மனிதர்கள் தானாகவே உன்னை நோக்கி வந்து சேருவார்கள். உனக்கான வரத்தை நீ எதுவாக கேட்டாலும் இந்த சாயப்பா உனக்கு வரம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமல்லவா? உன் வாழ்க்கை பாதையில் இப்போது சோதனைகள் அதிகமாக இருக்குன்றது உண்மைதான். ஆனால் அது எதுவுமே உன் மனதை உடைக்கச் செய்யும் அளவுக்கு நீ விட்டு விடாதே. என்ன நடந்தாலும் அதை தாங்கி சமாளிக்கும் பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. நீ கீழே விழுந்த போதும் உன்னை எழுப்பி தூக்கி நிறுத்தி உன்னை நடத்தி கொண்டு போய் உனக்கான வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் இப்போது உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே இந்த சாயப்பா ஒரு மனிதரின் ரூபத்தில் உன்னை தேடி வரப்போறேன். உன்னோடு எப்பவும் நான் உன் கூடவே இருந்து என் அருளின் மூலமாக உனக்கு அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய போகிறேன். கடந்த சில பிறவிகளில் நடந்த உன்னுடைய கர்மாக்கள் தான் இப்போது உனக்கு சுமையாக வந்து சேர்ந்து உன்னை பாடாப்படுத்துதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன்னை வழிநடத்தவும் வாழ வைக்கவும் நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அறிந்தோ அறியாமலோ நீ செய்த தவறுகள் அடுத்த தலைமுறைக்கும் உனக்கு பாரமாக மாறாத அளவுக்கு இப்போதே நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் சோர்ந்து போகக்கூடாது. உன் மனதை உடைத்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு ஒவ்வொரு முறையும் உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உன்னை வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் அருளின் மூலமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் பொய்யாக நடிக்கவோ போலியாக அடுத்தவங்களை ஏமாற்றி நீ நல்லபடியாக வாழணும்னு நினச்சதே இல்லை. உன் இயல்பை ஒருபோதும் மறக்காமல் மாற்றிக்காமல் இயல்பை இழக்காமல் உண்மையான ஆளாகவே வாழ்ந்தாயல்லவா? அடுத்தவங்களுடைய சோகத்தையும் கவலத்தையும் உன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு அடுத்தவங்களுக்காக மன வருத்தப்பட்ட வேதனைப்பட்ட நீ உனக்காக வருத்தப்பட ஒருத்தரும் இல்லைன்னு யோசிக்கிறது எவ்வளவு உண்மையான விஷயம். ஆனால் இயல்பின் யதார்த்தத்தையும் நீ புரிஞ்சுக்கணும். நீ வேணும்னா அடுத்தவங்களுக்காக கஷ்டப்படுவ, மனவேதனைப்படுவ. ஆனால் உனக்காக மனவேதனை கொள்ளவோ உனக்காக வருத்தப்படவோ இங்கே ஒருவரும் இல்லைங்கிற உண்மையை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தேவையில்லாமல் நடக்காத விஷயங்களை யோசித்து கவலைப்பட்டினா உன் மன நிம்மதிதான் குலைந்து போகும். அதனால் உன் வாழ்க்கையை உயர்வாக நேர்மையாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதற்கான செயல்களை செய்ய பழகு. உன் பாதையில் உன்னை அமைதியாக வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. அமைதியும் தெளிவும் உனக்கு உண்டாகும்படி உன் கூடவே நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நடக்குமோ நடக்காதோன்னு உன் மனசு குழம்பினாலும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தையும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். கிடைக்காத விஷயங்களையும் நடக்காத விஷயங்களையும் யோசித்து இன்னைக்கு நீ கவலைப்பட்டு மன சுமையை சுமக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. பயத்தை விட நம்பிக்கையை தேர்ந்தெடு. உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் மனசை நிலைநிறுத்து. கண்டிப்பாக இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன்றதை நாளைக்கு நீ புரிந்து கொள்ளும் விதமாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேனே செல்லமே. உன் மனசை தெளிவுபடுத்தி உனக்கான எதிர்காலத்தையும்
என் கையில் நான் பாதுகாப்பாக வச்சுக்க போகிறேன். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக முன்னே நட. இந்த சாயப்பா நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு உன் மனதை சிதைக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்குன்னு சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல முயற்சி செய்ய தயாராகு. நான் ஒன்றும் உன்னை பற்றி தெரியாத ஆள் கிடையாது. உன் குடும்பத்தையும் உன்னையும் உன் மனசையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா உன் குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்துகிறேன். உன் பிள்ளைகளுக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். எதை எப்படி சமாளிக்கணுன்ற வித்தையையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் என் செல்லமே. நீ என்னை நோக்கி வரலேனாலும் என் ஆலயத்துக்கு என்னை தேடி வரலேனாலும் நான் ஒருபோதும் அதை ஒரு குறையாக நினைக்க மாட்டேன். உன் பொறுப்பையும் நீ நல்லபடியாக உணர்ந்து செயல்படுகிறாய் என்பதே எனக்கு பெரிய விஷயம்தான். நீ மன தூய்மையோட நம்பிக்கையோட நடந்து கொண்டிருப்பதால் தான் இந்த சாயப்பாவும் ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகாமல் மறுபடியும் உன்னை சுற்றி தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உன் கடமையையும் என் அருளையும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வெற்றி உண்டாகும்படியாக இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்கி நிற்காதே. நீ கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ இந்த சாயப்பா ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். என் பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வந்து உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகத்தை பற்றி உனக்கு பல விஷயங்கள் தெரியும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கே தெரியாத பல அனுபவங்களையும் பல பாடங்களையும் நான் தான் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு சொல்ல வேண்டிய உண்மை ஒன்று இருக்குது என் செல்லமே. எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் எதிர்பார்க்காம உன் சுய உழைப்பால் சுய முயற்சியால் உன்னுடைய சுய திறமையால் நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உயரத்தை எட்டி பிடிக்கும்படி செய்கிறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில சமயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறத உன் மனசு ஏற்க மறுக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையில் நடந்தது சில விஷயங்களை நீ கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக உணர்த்தி புரிய வைக்கிறதுக்கு, உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறவாதே. உண்மை எப்போதும் கசப்பாக இருந்தாலும் கூட அதுதான் உன்னை விழிப்படைய வைக்கும் என் செல்லமே. கண்டிப்பா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர்களாவதும் கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதும் இயல்பான யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். உறவுகள் தளர்ந்து உன்னை விட்டு விலகி போனாலும் நீ ஒருபோதும் உன்னை இழக்க வேண்டாம். நீ எவ்வளோ உயர்ந்த ஆள், சரியான ஆளுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ தயாராகு. கடந்த காலத்தில் நீ அறியாமல் செய்த சில செயல்களின் விளைவுகளாக தான் இப்போது உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டும் மன வேதனைக்கும் உள்ளாயிட்டு இருக்க. நீ அறியாமல் செஞ்ச விஷயங்களையே எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னும் உன்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட அதுக்காக நீ கவலைப்படாத. இந்த சாயப்பா உன் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். நீ நினைப்பதை விட கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சரியாயிடும். நீ செய்யாத தவறுகளுக்காக மற்றவங்க உன்னை குற்றம் சொன்னாலும், மற்றவங்க உன்னை தப்பாக நினச்சாலும் கூட அவர்கள் எண்ணம் அவர்களிடமே திரும்பி போய் சேரும்படி, நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படி இந்த சாயப்பா நான் செஞ்சு காட்டுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் மனம் கலங்கி போகாதே. இந்த சாயப்பா உனக்கு உண்மையாக இறுதி வரை உன் கூடவே உனக்கு துணையாக நிற்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கக்கூட முடியாது என் செல்லமே. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தீய எண்ணம் கொண்டவர்களுடன் நீ வாதம் செய்யவோ விவாதம் செய்யவோ வேண்டாம். யாரிடமும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க அவசியமில்லை. நீ பொறுமையோடு அமைதியாக இருந்தாலே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். முதல்ல நீ யார் கூடயும் போட்டி போடலை,
நீ யாருக்கும் போட்டி இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆனால் கண்டிப்பாக யாரும் ஜெயிக்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிச்சு முன்னேற்றம் அடைந்து இந்த உலகம் உன்னை போட்டியாக நினைக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிக்கணும். மற்றவங்களை பார்க்குறத விட்டுட்டு உன் பாதையில் இருக்கும் தடைகளை தளர்த்தி நீ வெற்றி பெறுவதில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பி என் தங்கமே.